அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் 4வது ஆண்டாக கர்நாடக தமிழ் இதழாளர் நாள் விழா மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக கர்நாடக தமிழ் இதழாளர் நாள் என்ற ஒரு நாளை ஏற்படுத்தி அதை கொண்டாட வேண்டியதன் அவசியம் என்ன என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக கர்நாடக அரசியலை உற்று நோக்கி தமிழர்களின் வாழ்வியலை அக்கறையோடு கவனித்தவர் என்ற வகையில் தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்த விடயங்களை ஆய்வுக்குட்படுத்திய போது நம்முடைய சமூக வாழ்வியலும் பொருளாதார வாழ்வியலும் கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு சார்ந்த எந்த வகையான கூறுகளிலும் தமிழர்கள் எதிர்பார்த்த விளைவுகளை ஏற்படுத்தி முன்னேற்றத்தை அடைந்ததாக என்னால் அறுதியிட்டு கூற முடியாது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்த போதிலும் கூட தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. உலக அளவிலே தமிழர்களை ஒருங்கிணைக்க திருக்குறளையும் திருவள்ளுவரையும் நாம் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த 100 ஆண்டுகளாக. அதன் வழியாக தமிழர்களை ஒருங்கிணைக்க முயல்கின்றோம். அப்படித்தான் கர்நாடகத்திலே பல 100 ஆண்டுகளாக, குறிப்பாக ஒரு 50-60 ஆண்டுகளாக இதழியலிலே தடம் பதிக்கும் பல்வேறு சான்றோர்கள் இருந்த போதிலும் கூட இதழாளர்களை ஒருங்கிணைக்கின்ற அந்த முயற்சி பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. கடந்த 50 ஆண்டுகளாக நாளேடுகள் இங்கு நடத்தப்படுகின்றன. கடந்த 50 ஆண்டுகளாக வார இதழ்கள் இங்கு வெகு சிறப்பாக விற்பனை செய்யப்படுகின்றன. இதழாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தொலைக்காட்சி வந்த பிறகு 90களுக்கு பிறகு பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டு அதற்கான ஒரு செய்தியாளர்களும் இங்கே பணியாற்றி வருகின்றார்கள். இன்றைக்கு இணையதள வளர்ச்சி பெற்ற பிறகு வலையொலி சார்ந்த பெரிய அளவிலான இதழாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். ஆனாலும் கூட அவர்களை ஒருங்கிணைக்க ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. அப்படித்தான் எங்கள் மனதில் ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. அதற்காக நாங்கள் தேடிக்கொண்ட அடையாளம் தான் இந்த கர்நாடக தமிழ் இதழாளர் நாள். 1964ஆம் ஆண்டிலே இதே பிப்ரவரி 7ஆம் தேதி தான் கர்நாடகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய, வாழ்வியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மாலை நேர நாளிதழ் என்று சொன்னால் அது தினச்சுடர். அந்த நாள் அதுதான் சரியாக தமிழர்களை குறிப்பாக தமிழ் இதழாளர்களை ஒருங்கிணைக்க வகையாக இருக்கும் என்று கருதி அந்த நாளை தேர்ந்தெடுத்து கடந்த 4 ஆண்டுகளாக இதை செய்து வருகின்றோம். முதல் ஆண்டிலே தமிழகத்தின் செய்தித்துறை அமைச்சர் மு.ப. சுவாமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த முதல் விழாவை தொடக்கி வைத்தார். அடுத்தடுத்த ஆண்டுகளிலே நாம் பல்வேறு வகையிலே இதை செயல்படுத்தி முன்னெடுத்து வருகின்றோம். கடந்த 3 ஆண்டுகளாக இங்கே பணியாற்றிய தமிழ் இதழாளர்களை பாராட்டி சிறப்பு செய்யும் வகையில் கர்நாடக தமிழ் இதழியல் சாதனையாளர் விருதுகளை வழங்கி சிறப்பு செய்கின்றோம். ஓய்வு பெற்று முடங்கி போன பல்வேறு தமிழ் இதழாளர்களை கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் பார்த்து அவர்களை சிறப்பு செய்யும் மிகப்பெரிய வாய்ப்புகளை கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர்கள் வேலை செய்தார்கள் என்ற தகவல் கூட பலருக்கு தெரிந்திருக்காது. உண்மையை சொல்ல போனால் எனக்கே தெரியாது. ஆனால் இது பற்றிய ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தேடுதல் ஏற்பட்ட போது பல்வேறு வகையான நபர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக தினச்சுடரிலே கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய திரு ஞானபாண்டியன் என்ற மிகச்சிறந்த ஒரு இதழாளரை சந்திக்க நேர்ந்தது. கடந்த ஆண்டு அவருக்கு விருது கொடுத்தோம். ஆனால் எதிர்பாராத வகையில் அவர் காலமாகிவிட்டார். இது போன்ற நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தை காட்டினார். அதுபோல கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் 10 இதழாளர் என்ற வகையில் கடந்த 2 ஆண்டுகளில் 20 பேருக்கும் இந்த ஆண்டு 10 பேருக்கும் என்ற வகையில் 30 பேரை நாம் சிறப்பு செய்திருக்கின்றோம். இன்னும் அடுத்த ஆண்டுகளுக்கு இதழாளர்கள் கிடைப்பார்களா என்று ஒரு கேள்வி எழுந்த போது இன்னும் கிடைப்பார்கள் என்ற அளவில் பல்வேறு இதழாளர்கள் இங்கு பணியாற்றி சென்றிருக்கிறார்கள். பலர் மறைந்திருந்தாலும் கூட இன்னும் பலரும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவில் அவர்களையும் நாம் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். எதற்காக இதழாளர்களை சிறப்பு செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி கடைகள் நம்மை துளைக்கும் போது இதழாளர்கள் தான் சமூகத்தின்
வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் மிகச்சிறந்த கால கண்ணாடிகள். இன்னைக்கு நம்முடைய ஐயா வில்வபதி என்ற ஒரு இதழாளர் பங்கேற்று இருக்கிறார். இப்போது அவர் தமிழகத்திலே அரசு பணியிலே ஆசிரியராக பணியாற்றி வந்தாலும் கூட 2000 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் இங்கு பணியாற்றிய ஒரு அனுபவம் வாய்ந்தவர். அவர் இப்படிப்பட்ட ஒரு தகவலை சொன்ன போது மிக நெகிழ்வாக, இல்லை இல்லை இது நான் கலந்து கொள்கின்றேன், அவ்வளவு தொலைவில் இருந்து வர முடியுமா தமிழகத்திலிருந்து கேட்டேன். இல்லை கண்டிப்பாக வருகின்றேன், எனக்கு முதலாக என்னுடைய வயிறை நிரப்பிய ஒரு தொழில் என்று சொன்னால் அது இதழியல் என்று சொன்னார். அந்த வகையிலே ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதுபோல ஏன் இந்த இதழாளரை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பை பகிர்ந்து கொண்ட போது சொன்னார், வீரப்பனுடைய ராஜ்குமாரை கைது செய்த விவகாரம், ஜெயலலிதாவுடைய வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்குகள், இப்படி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் இன்றைக்கு வரலாறாக நிகழ்ந்து நமக்கு தெரிகின்ற அந்த தகவல்கள் ஒரு காலத்தில் நிகழ்ந்து கொண்ட போது இதை கண்ணாடியாக இருந்து பார்த்து கொண்டவர்கள், தன்னுடைய கண்ணால் பார்த்தவர்கள், உணர்ந்தவர்கள், அதை செய்திகளாக்கி நம்முடைய மக்களுக்கு கொடுத்தவர்கள். இன்றைக்கு அது வரலாறாக நாளேடுகளில் தங்கியிருக்கின்றது. அப்படிப்பட்ட இதழாளர்களை பெரிய அளவிலே கொண்டாடும் எந்த வகையான ஒரு மேடையும் நான் இதுவரை பார்த்ததில்லை. பத்மஸ்ரீ விருது கொடுக்கின்றார்கள், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, இப்படி பல விருதுகள் கொடுக்கின்றார்கள். தமிழகத்திலே கொடுக்கின்றார்கள், அது பல இடங்களிலே கொடுக்கின்றார்கள். இதழாளர்களுக்கான ஏற்படுத்திய ஒரு அமைப்பிலிருந்து இதழாளர்களை பெருமைப்படுத்தும் சில விருதுகள் வழங்கப்படுகின்றதை ஒழிய பொதுவான மேடையில் இதழாளர்களை கொண்டாடும் எந்த வகையான விருதுகளோ அல்லது சிறப்புகளோ செய்யப்படுவதில்லை. ஆனால் இதழாளர்கள் ஆற்றி வரும் பங்களிப்பு என்பது மிகச்சிறந்தது, மிகப்பெரிய அளவில் வரலாற்றில் போற்ற தகுந்தது என்பதை உணர்த்தும் வகையில் தான் அவளை இங்கு வரவழைத்து இது நாளை கொண்டாடி அவர்களோடு இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை உங்களோட பகிர்ந்து கொண்டு, இந்த நல்ல நாளில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தோம். நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். எதற்காக என்று சொன்னால், இதழாளர்கள் பல பேர், இதழாளர் அல்லாதவர்கள் பல பேரிடம் அழைத்து நாங்களெல்லாம் கலந்து கொள்ளலாம் என்று கேட்டார்கள். நீங்கள் தான் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். எங்களை கொண்டாடுவதற்கு உங்களை விட மிகச்சிறந்தவர்கள் யார் இருக்க போகிறார்கள்? எனவே அதை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், எங்களை பற்றி நன்றாக என்னுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி தமிழ் சமூகத்துக்கு அழைப்பு விடுத்தோம். அதற்கேற்ப நீங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரும் இருகரம் குப்பி வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் நுழைவாயிலுக்கு செல்வோம். இந்தியாவில் தொடங்கியிருந்தாலும் கூட, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாடுகளில் தொடங்கியிருந்தாலும் கூட, இந்த ஒரு 2 ஆண்டுகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றம் என்பது இந்த 200 ஆண்டுகளில் நிகழ்த்தவிருக்கும் மாற்றங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு வேகம் புரிந்ததாக, மிக மிக வேகத்தில், மிக விரைவாக, மின்னல் வேகத்தில் செய்திகள் பரவுகின்ற சூழலை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த செய்தியுடைய முக்கியத்துவம், அதை கொண்டு செல்லும் செய்தியாளர்கள் முக்கியத்துவம், இன்னைக்கு செய்தியாளர்கள் என்ற அளவில் எல்லோரும் செய்தியாளர்களாக மாறிவிட்டோம். நம்முடைய வீதியில் நடக்கின்றோம், அங்கே நடக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் காணொலியிலே பதிவு செய்து அதை நம்முடைய வலைவலிகளோ அல்லது நம்முடைய சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்கின்றோம். அந்த அளவுக்கு எல்லோருக்கும் செய்திகளை பதிவு செய்யும் ஆர்வம் இன்றைக்கு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆர்வத்தை மென்மேலும் ஊக்கப்படுத்தும் வகையில் இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படுகின்ற, உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இதழியலில், குறிப்பாக தமிழ் இதழில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை ஐயா சொக்கன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் மிகச்சிறந்த எழுத்தாளர் ஐயா சொக்கன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதாவது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் பொதுவாக தமிழை பேசுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தமிழ் பேசுவதை கூச்சமாக கருதுகிறார்கள். வெட்கன்னு சொல்ற அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, கூச்சமா நினைக்கிறாங்க. இப்ப நாமளே போயிட்டு பேருந்துல போறோம்னு வச்சுங்களேன், ஒரு பயணச்சீட்டு கொடுங்க, நம்ம நாக்கு சொல்ல மறுக்குது. அங்க போனா ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஐயா ஒரு தேநீர் கடைக்கு போய் ஐயா கொஞ்சம் தேநீர் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறோம், ஒரு டீ கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள், அதாவது செய்தி ஊடகங்களை சொல்ல, அதாவது திரைப்பட ஊடகங்கள் பொதுவா பல ஆண்டுகளாகவே, நான் இப்ப இந்த பழைய காலத்து இந்த எம்ஜிஆர் சினிமா திரைப்படங்கள், மற்ற திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது, மெத்த படித்தவர்கள் என்று சொன்னால் ஆங்கிலம் பேசுகின்றவர்கள் என்ற ஒரு கருத்தியலை அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. அது நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. இன்னைக்கு கவுண்டமணி, வடிவேலு, அப்புறம் நம்ம இப்போ உள்ள சந்தானம் வரைக்குமே கூட அவங்க நகைச்சுவையா சொல்றது என்னன்னா, தமிழ்ல பேசுறது ரொம்ப நகைச்சுவை, நக்கல் அடிக்கிற ஒரு போக்கு இருக்கு. தமிழ்ல பேசினா ரொம்ப ஒரு நையாண்டிப்பட்ட ஒரு போக்கு இருக்கு. நான் முதல்ல தினகரில் பணியாற்றிய போது, அப்ப இயல்பா நான் அடிக்கும் போது பேருந்து நிலையம் அப்படின்னு நம்ம செய்தியை அடிச்ச போது,
ஐயா இல்லை, சங்கர் சார் இல்லை, வேற ஒரு ஆசிரியர். அவர் இருந்துகிட்டு என்ன கேட்டாரு, ரொம்ப தமிழ் பற்றோ அப்படின்னாரு. ரொம்ப தமிழ் பற்றோ. நான் அவருக்கு சொன்னேன், இது தமிழ் பத்திரிக்கையா? தமிழ் பத்திரிகை தானே, நான் ஆங்கில பத்திரிகையில் பணியாற்றலையே. இப்ப ஒரு போக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நீங்க ஆங்கில தொலைக்காட்சி பாருங்க, வலிந்து இந்தியை புகுத்துகிறார்கள். வலிந்து வலிந்து ஆங்கிலத்திலே பேசிட்டு இருப்பான், போலியே அப்படின்னு அவன் வலிந்து பேசுறான். ஆங்கில தமிழ் தொலைக்காட்சி நீங்க பாருங்க, வலிந்து ஆங்கிலம் பேசுறான், வலிந்து ஆங்கிலம் பேசுறான். அதே போக்கு செய்தி ஊடகங்களையும் இருக்கின்றது. இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு இது எடுத்துக்காட்டு சொல்றேன். இது நான் ஒரு சுய விமர்சனமாக தான் சொல்றேன், தவிர குறைய சொல்றதை யாரும் கருதக்கூடாது. அவங்க ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு சொல். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முகமது நலப்பாடு அப்படிங்கிறவர் ஹேக்கிங் பண்ண அந்த ஸ்ரீக்கி அப்படிங்கிறவரோட தொடர்புல இருக்கிறவர்னால எஸ்ஐடி அவரை விசாரிச்சிருக்கணும் ஒரு செய்தி. இப்ப நாம போயிட்டு அதை ஹேக்கிங்க்கு ஏதாவது கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று ஒரு நல்ல ஒரு தமிழ் சொல்லா கொண்டு போய் சேர்க்கணும்னு வச்சுங்களேன், அது நம்முடைய ஆசிரியராக இருக்கிறவர் அல்லது மேலதிகாரி இருக்கிறவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் இப்பெல்லாம் போடாதீங்க, மக்களுக்கு புரியாது. ஏங்க புரியாது? தமிழ்ல சொன்னாவே புரியாது, ஆங்கிலத்தில் சொன்னா நல்லா புரியுங்கிறாங்க. ஹேக்கிங்கிறத இப்ப நான் ஹேக்கிங் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியாது. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொன்னா ஓரளவுக்காவது புரியலாம். ஆனா நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னா அது எத்தனை பேர் புரியும் எனக்கு தெரியல. ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழர்களுக்கு, லண்டன்ல இருக்கின்ற தமிழர்களுக்கு, அல்லது வேறு மாநிலத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கு செய்தி ஊடகங்கள், தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய அச்சு ஊடகங்களா இருக்கட்டும், தமிழை கற்றுக்கொள்வதற்கு, தமிழை படிப்பதற்கு, தமிழோடு உறவாடுவதற்கு தமிழ் இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு உதவி செய்கின்றதோ, ஒரு சில நேரங்களில் தமிழோடு விலகி இருக்கவும் அவர்கள் காரணமாக இருந்து விடுகிறார்களோ என்ற ஒரு அச்ச உணர்வு எனக்கு. அந்த நான் சொன்ன மாதிரி பேருந்து நிலையத்தை பெரும்பாலான பத்திரிகைகள் பஸ் நிலையம்னு எழுதுவாங்க. நான் என்னங்கிறேன்னா, நீங்க பஸ் நிலையம்னு எழுதாதீங்க, பஸ் ஸ்டாண்டுன்னு எழுதுருங்கிற. எல்லாரும் சொல்றான் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றான். எதுக்கு நீங்க பஸ் நிலையம் அப்படின்னு தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து தமிழையும் கெடுக்குறீங்க, ஆங்கிலத்தையும் கெடுக்குறீங்க. பஸ் ஸ்டாண்ட் எழுதுருங்க. இல்லையா ஆங்கிலத்திலே பத்திரிகை நடத்துருங்க, தமிழ் பத்திரிகை நடத்தாதீங்க. எதுக்கு இந்த வம்பு? இல்லைங்களா? ஏன்னு சொன்னால், தமிழ் செய்தி ஊடகங்கள், இந்த தமிழ் இதழாளர் நாளினுடைய செய்தியாக, அதாவது தமிழ் ஊடகங்கள் கூடுமான வரை தமிழில் எழுதுவதையும், தமிழர்கள் கூடுமான வரை தமிழில் பேசுவதையும் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்பதனுடைய அன்பான வேண்டுகோள். அதை நீங்க வெட்கமாகவோ கூச்சமாகவோ தரைக்குறைவானதாகவோ தயவு செய்து நினைக்காது. அண்மையில் நாங்க மும்பை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு ஒரு 2-3 நாட்கள் தங்கியிருந்த போது அங்க எங்களோட ஒரு ஓட்டுநர், நாங்க மகிழுந்துல பயணம் பண்ணோம். அப்ப அந்த ஓட்டுநர் எங்களோட இருந்தாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவருக்கு ஒரு ஆங்கில வார்த்தை கூட தெரியலீங்க. ஒரு ஆங்கில வார்த்தை கூட தெரியல, வெறும் இந்தியிலே பேசுறாரு. நாங்க எப்படி யோசிக்கிறோம்னா, அவர் ஏதாவது ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுவார், அதை வச்சு அவர் சொல்ற இந்தியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறோம். அதற்கு வாய்ப்பே இல்லாம வெறும் இந்தியிலே பேசுறாரு. எப்படின்னா, இந்தி தெரிஞ்சா மட்டும்தான் அவரோட உரையாட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். எனக்கு என்ன கேள்வி ஏற்பட்டதுன்னு சொன்னா, ஒரு 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு படித்த ஒரு ஓட்டுநர் தெள்ள தெளிவாக இந்தியில் பேசும்போது, அவருடைய தாய்மொழி இந்தி, அதில் தெளிவாக பேசும்போது, மெத்த படித்த நாம் எம்ஏ தமிழும்பாங்க, தமிழே தெரியாது. அப்ப நாம ஏன் தமிழை பேசுறதுக்கு கூச்சப்படுறோம் அல்லது அச்சப்படுறோம், அல்லது அதை ஒரு படித்தவர்கள் பேசக்கூடாத மொழி என்று ஏன் கருதுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளா எனக்கு உண்டு. அதனால பல பேரும் தமிழ்ல சில நேரத்துல பேசும்போது சொல்லுவாங்க, நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படிம்பாங்க. என்னுடைய அம்மாவை அம்மான்னு சொல்றதுக்கு ஒரு பாராட்டு தேவையா? என்னுடைய அம்மாவை அம்மான்னு சொல்றேன், அதுக்கு அப்பா என்னம்மா உங்க அம்மா அம்மான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ, அப்படிதான் நாம் தமிழில் பேசுவதை புகழ்ந்து பேசுவதும் கூட. எனவே நீங்கள் கூடுமான வரைக்கும், நான் பெங்களூர்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த தனித்தமிழ் இயக்கத்தவர்கள்லாம் பேசும்போது, நம்முடைய ஐயா மறைந்த கீஸ்வெல்லாம் பேசும்போது தமிழ் தாங்க பேசுவாரு. நாட்டுன்னு ஒரு நாளும் அவர் சொல்லி நான் கேட்டதே கிடையாது. தன் தாயில வந்துட்டுங்க முத்துமணி அப்படிம்பார். நான் உண்மையிலேயே அவர்கிட்ட கேட்கறது கொஞ்சம் கூச்சப்பட்டு ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டப்பட்ட, ஐயா தானியா என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப அதன் வழியாக ஒரு சொல்லை கற்றுக்கொள்ள ஒரு சூழல் ஏற்பட்டது.
அப்படி ஒவ்வொன்றுமே வந்து நல்ல நல்ல சொற்கள் தமிழ் அம்மா அவர்கள் சொன்னது போல தமிழில் புதைந்து கிடக்கின்றன. அவற்றை வெளிக்குணர்ந்து அவற்றை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். அதாவது செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லி நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனா நாப்பழக்கத்தில் செந்தமிழே இல்லையே, இல்லைங்களா? அப்ப அந்த செந்தமிழை நாப்பழக்கமாக ஆக்கும் போது நம்முடைய எழுத்தும் அந்த செந்தமிழாக இருக்கும். அப்போதுதான் அது சரியா. இல்லைன்னா நீ ஒரு ஆங்கில தொலைக்காட்சி போய் பாருங்க, ஆங்கில திரைப்படங்கள் ஏன் ரொம்ப அரிதாதான் பிரெஞ்சோ அல்லது ஸ்பானிஷோ பேசுவாங்க. ஆனா பெரும்பாலான ஆங்கில திரைப்படங்கள் ஆங்கிலத்தில் பேசுகின்றன. ஆங்கில ஊடகங்கள், அது செய்தி ஊடகங்களா இருக்கட்டும் அல்லது மற்ற ஊடகங்கள், இன்றைக்கு தான் என்ன ஒரு போக்கு ஆங்கில ஊடகத்தோட நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, அவங்க வலிந்த இந்தியை வந்து ஒரு ஆங்கில ஊடகத்திலே போடுறாங்க. இப்ப ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மந்திரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆங்கில ஊடகத்துல. மந்திரி கால்டு அப்படின்னு எழுதுறான். வலந்திய மினிஸ்ட்ரிங்கிற எடுத்துட்டான். இப்ப எல்லாமே இந்திய வந்து பாரத் அப்படின்னு ஒரு வார்த்தையை வலிந்து பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக செய்யறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட, தமிழ் பத்திரிகைகளாவது தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக நாம் தமிழில் எழுதுவதையும் அதை தமிழ் உரையாடுவதையும் நாம் பழக்கமாக கொள்ள வேண்டும். அப்போதுதான் தமிழ் என்ற ஒரு மொழி அடுத்த தலைமுறைக்கு இன்னொரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கழித்து இது போன்ற ஒரு தமிழ் இதழாளர் நாள் விழாவில் யாராவது பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு பதில் வேற யாராவது பேசிட்டு இருப்பாங்க. அவர்கள் பேசுகின்ற மொழி கேட்பவர்களுக்கும் கேட்கின்றவர்கள் பேசுகின்ற மொழி இங்கே பேசுபவருக்கும் புரியும் என்ற வகையில் நீங்கள் எல்லோரும் தமிழ் பேசுவதை உங்களுடைய இல்லங்களிலும் தமிழரிடத்தில் கூடுமானவரை தமிழ் பேசுவதை பழக்கிக் கொள்ளுங்கள். கர்நாடகத்தில் இருப்பதால் கன்னடத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கன்னடமே தெரியாதுங்கன்னு பெருமையா சொல்லுவாங்க. அது கூட பரவாயில்லைங்க, தமிழே தெரியாது தமிழர்களே சொல்லிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப கொடுமையானது. எனக்கு தமிழே தெரியாதுங்க, தமிழே பேச வராது, I speak little Tamil அப்படிம்பாங்க. ஆனா ஆங்கிலத்தை அவ்வளவு அழகா பேசுவாங்க. தமிழ் தெரியாதவனுக்கு ஆங்கிலம் மட்டும் இப்படி கத்துக்க தெரியுது. அப்ப தமிழையும் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு அறிவு அவர்கள்ட்ட இருக்கு. ஆனாலும் கூட அதற்கான முன்முனைப்பும் அல்லது முயற்சியும் அவர்கிட்ட இல்லை என்பதுதான் குறைபாடா இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் எல்லோரும் தமிழில் பேசுவதை உங்களுடைய இல்லங்களிலும் குழந்தைகளிடம் தமிழில் பேசுவதை வழக்காமை கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய கருத்து. ஒரு நேற்றுக்கு எதேச்சியா வந்து ஒரு தமிழ் ஆசிரியரை சந்திக்க, ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினவர். அவருடைய தாய்மொழி கண்டம் என்பது நேற்று எனக்கு தெரிஞ்சது. அவங்க மகளுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மகளுக்கு தமிழே தெரியல. தமிழ் ஆசிரியர், அவங்க தாய்மொழி கன்னடம், ஆனா அவங்களுக்கு தமிழே தெரியல. அந்த பெண் பிள்ளைக்கு தெரியல. என்னங்கம்மா அப்படின்னா, இல்லைங்க நாங்க வந்து எங்க அம்மா தமிழ் ஆசிரியர், ஆனா நாங்க வந்து கன்னடக்காரங்க, அதனால கன்னடத்துல பேசுறோம். ரொம்ப வரவேற்றேன் நான், ரொம்ப பெருமையா நினைச்சேன் நான். ஏன்னா அவர்கள் தாய்மொழியை மறக்காமல் கற்றுக்கொண்டது போல ஒவ்வொருவரும் அவருடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த மொழியா இருக்கட்டுங்க, எந்த தெலுங்கு, மலையாளம், உருது, ஸ்பானிஷ், பிரெஞ்சு, எந்த மொழியாக இருக்கட்டும், அவரவர் தாய்மொழியை தயவு செய்து அவசியம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் இப்ப பொதுவா வந்து தமிழர்கள் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாமே சூழட்டு இருக்கு. யார் தமிழன்? உலகத்தில் லண்டனில் வாழக்கூடிய தமிழனா, அமெரிக்காவில் இருக்கிற தமிழனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, தமிழனாக பிறந்தவன் எல்லோரும் தமிழன் அல்ல, தமிழுக்காக உழைப்பவன் எவனோ அவனே தமிழன் என்பதை எனக்கு. அமெரிக்கால இருந்துகிட்டு நான் வந்து தமிழ்லேயே பேசணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லைங்களா? அங்க உள்ள மக்கள்கிட்ட இப்ப அங்க ஆங்கிலம் இயல்பாக பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அங்கேயும் போய் அவன் குடும்பத்துல தமிழ் பேசணும்னு வச்சுங்களேன், அவன் தான் உண்மையான தமிழ் பற்றாளன். அவன் குடும்பத்துல உள்ளவங்க அங்க அவன் பிள்ளைகளுக்கு போயிட்டு அவன் ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்தா அவன் வந்து தமிழனாக பிறந்தாலும் கூட அவன் தமிழனே இல்லை, இல்லைங்களா? அப்படி பல சூழலை பார்க்க முடியுது. எனவே இதெல்லாம் ஒரு சிந்தனை கோவையாக உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ள தமிழ் இயக்கத்தின் அமைப்பு செயலாளர், நான் இன்னைக்கு ஏதாவது தமிழ்ல பேசுற, ஏதாவது இன்னைக்கு எழுதல அப்படின்னு சொன்னா அதற்கு வித்தாக அமைந்தவர் நம்முடைய பேராசிரியர் வணங்காமுடியவர்கள். அவருடைய மாணவர் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமிதம் எப்போதும் உண்டு. அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, நான் தேப்போ மீனாட்சிசுந்தரம் ஐயாவோட மாணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் கூட பெருமையா நான் பேராசிரியர் வணங்காமுடியோட மாணவர் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு கோலார் தங்கவையிலே அவர் பணியாற்றிய காலத்தில், தமிழ் பேராசிரியர் பணியாற்றிய காலத்தில் இந்தி பேசுற மக்கள், கன்னடம் பேசுற மக்கள், தெலுங்கு, அங்க தெலுங்கு நிறைய பேசுவாங்க, தெலுங்கு பேசுகின்ற மக்கள் எல்லோரும் வந்து அவருடைய வகுப்புல உட்கார்ந்து அவருடைய பேச்சு கேட்பாங்க. அதாவது பாடத்தை தான் எடுப்பாரு, ஆனா அந்த பாடம் எடுக்கிறதே
ஒரு மிகப்பெரிய மேடை பேச்சு போல இருக்கும், ஒரு உரைவீச்சு போல இருக்கும். அவ்வளவு சிந்தனைகளை அவர் அள்ளி தெளிப்பார். பாடத்தை மட்டும் எடுக்க மாட்டார். பாடத்தில் உள்ளதை கக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் பாடத்தின் வழியாக நம்மை எல்லாம் மனிதனாக்கும் பணியை செஞ்சார். இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு மனித பற்று இருக்கிறது அல்லது மொழி பற்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர் அன்னைக்கு எங்களுக்கு புகட்டிய பாடம் தான். பாடத்தின் வழியூடாக நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய உலகத்தையும் இந்த சமூகத்தில் நாம் பங்காற்ற வேண்டிய அந்த பணியை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர். எனவே இந்த நிகழ்வுக்கு அவர் வந்து கலந்து கொண்டிருந்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. ஏனென்றால் தமிழுக்கு அவர்தான் ஆசிரியர். தமிழை தினந்தோறும் எழுதி புழகுகின்ற அந்த ஊடகவியலாளர்களுக்கு, இதழாளர்களுக்கு விருது வழங்கும் பெரும்பணி அவருக்கு ஏற்றிருக்கின்றார். ஐயா அவர்களை நன்றியோடு அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பெருமிதங்களை தெரிவித்து ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருகிறார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ நாட்கள் வருகின்றது. ஆனால் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்களுக்குரிய ஒரு நாளாக கொண்டிருப்பது மிக மிக சிறப்பு. ஜனநாயகத்தில் 4 தூண்களில் ஒரு தூண் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த தூண் கொஞ்சம் ஆராய்ச்சி மாதிரி பார்க்கிற பொழுது கடந்த காலங்களில் இதழாளர்கள் செய்திருக்கிற பணியும் இந்த காலங்களில் இதழாளர்கள் செய்கிற பணியும் கொஞ்சம் மாறுபாடு இருக்கிறது. அன்றைக்கு செய்தி சேகரிப்பது என்பதே மிக மிக கடினம். இன்றைக்கு செய்தி சேகரிப்பது ஓரளவிற்கு எளிமை. ஊடகங்களாக தவறாக என்ன வேண்டாம், ஆய்வு நோக்கிலே பார்ப்போம். பக்கத்தூர் செய்தி கூட வந்து சேருவதற்கு நீண்ட காலமாகும். ஒரு வாரம் பொறுத்து கூட அந்த செய்தியை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறோம். இன்றைக்கு அமெரிக்காவில் நேற்று என்ன நடந்தது இன்றைக்கு நமக்கு இது உடனடியாக தெரிகிறது. கிராபிக்ஸ் பற்றி தான் சொன்னாங்க, இந்த நுண்ணறிவு அறிவியலை பற்றி சொன்னார்கள். எவ்வளவு நமக்கு உதவியாக அதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ நான் ஒசூர்ல இருந்து புறப்பட்டேன். 10:30 வாங்கன்னு சொன்னார். 9 மணிக்கே புறப்பட்டேன். ஆனால் 11 தான் வர முடிஞ்சது. எந்த நுண்ணறிவு எனக்கு சொல்லிக் கொடுத்து சீக்கிரமா வழி இப்படி போ அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நீண்ட காலமாகும். தேவையில்லாமல் போகாது, நீண்ட காலமாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அறிவியலை நோக்கி போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இடர்பாடுகளும் இருக்கிறது. 1942 இருந்து 1962 வரையில் தான் இந்த செய்தித்துறையினுடைய ஒரு பொற்காலம் என்று நான் சொல்லுவேன். மாறுபாடு இருக்கலாம். அன்றைக்கு பத்திரிகைகள் 1-2 அல்ல. இப்போ உங்களோட கேட்டா எத்தனை தமிழ் பத்திரிகை தெரியும் கேட்டா ஒரு 4-5 தான் சொல்ல முடியும். அன்றைக்கு பத்திரிகைகள் 250க்கு மேல இருந்தது. 250 மேல பத்திரிகை இருந்தது. இன்னும் சொல்ல போன சொன்னா எந்த தலைவராக இருந்தாலும் அந்த ஊர்ல அவர் பத்திரிகை நடத்தலன்னா அவர் தலைவர் இல்லை. அண்ணாவாக இருந்தால் திராவிட நாடு என்று ஒன்று இருக்கும், கலைஞராக இருந்தால் முரசொலி என்று ஒன்று இருக்கும், நெடுஞ்செழியனாக இருந்தால் மன்றம் என்று ஒரு பத்திரிகை நடத்துவார், பேராசிரியர் அன்பு என்று சொன்னால் புதுவாழ்வு என்று ஒரு பத்திரிகை நடத்துவார். ஏன் சத்தியவாணி முத்து கூட அன்னை என்ற ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கிறார்கள். இப்படி பத்திரிகை இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. தலைவர்கள் ஏதாவது ஒரு பத்திரிகை எவ்வளவு அது எண்ணிக்கையில வெளியே வந்தது, சர்க்குலேஷன் எவ்வளவு வந்தது என்றது அவங்களுக்கு எல்லாம் கருத்து கிடையாது. பத்திரிகை நடத்துவதே மிக மிக கடினம். இன்றைக்கு பத்திரிகை நடத்துவர்கள் பெரும் பணக்காரர்கள். எந்த பத்திரிகையா இருந்தாலும் சரி இருந்தால்தான் பத்திரிகை நடத்த முடியும். அது தொலைக்காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அன்றைக்கு பத்திரிகை நடத்துபவர்கள் மிக மிக கடினப்பட்டு பத்திரிகை நடத்தினார்கள். பத்திரிகை நடத்துவதும் கடினம், செய்தி சேகரிப்பதும் கடினம். ஆனால் 200க்கு மேற்பட்ட பத்திரிகை வந்திருக்கிறது சொன்னால் அதுதான் பொற்காலம். அதுதான் பொற்காலம். ஒரு கிராமம் இருக்கும். 1937 ஒரு கிராமம்னா ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவத்துல ஒரு கயிறு கட்டிருப்பான். நாம சொல்லுவோம் அமெரிக்காவெல்லாம் போனா பத்திரிகை எடுத்து காசு போட்டா பத்திரிகை எடுத்து, இதெல்லாம் அப்பயே தமிழ்நாட்டில் வந்திருக்கு, நாம பார்க்கல. ஒரு சுவர் இருக்கும், அதுல கயிறு கட்டிருக்கும். அதுல பார்த்தா விடுதலை என்ற ஒரு பத்திரிகை தொங்கிட்டு இருக்கும். வருவாங்க, அந்த பத்திரிகை எடுத்து படிப்பாங்க. அந்த பத்திரிகை திரும்ப அந்த கயிற்றிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்தும் படிக்கிறதுக்காக. இது எத்தனை பேர் நம்ம சொல்லி கொடுத்தோம்? ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அமெரிக்காவில்
போனோம்னா கடையில காசு போட்டா பத்திரிக்கை வரும், எடுத்து வந்துடலாம். தவறாம காசு போடுவாங்க, தவறாம எடுத்து வருவான்றாங்க. அன்றைக்கு விடுதலையை தவறாமல் படித்தான், தவறாமல் அந்த இடத்துல வத்துட்டு வந்தான். அந்த காலம் இப்பொழுது இல்லை. இன்னும் சில பேர் பத்திரிகை எடுப்பார்கள். அது இப்ப திராவிட நாடுன்னா சும்மா செய்தி மட்டும் வராது. திராவிட நாடை பார்த்து எத்தனை பேர் தமிழ் கற்றுக்கொண்டவர்கள், திராவிட நாடை பார்த்து தமிழ் உணர்வு கொண்டவர்கள் எத்தனை பேர். இப்ப தம்பி தமிழை பத்தி பேசினார். யாரும் இப்படி மேல போட்டு தமிழை பத்தி சொல்லிக் கொடுக்கல. நான் கூட எவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்கோம், எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல தமிழ்னா தமிழ்ல பேர் வைங்க, வைக்க மாட்டாங்களே. இந்த கூட்டத்தை கூட பாருங்க, நீ தமிழ் பேரான்னு தேடி பாருங்க, இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. சரி, பொருள் தெரியுமா? தெரியாது. பொருளே தவறா இருக்கும். நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலும் சொல்றது, கேசவன் பேர் வச்சிருப்பான். சரியா? சரியா? அது மயிரான்னு அர்த்தம். கேசவன்னா மயிரான்னு அர்த்தம். தெரிஞ்சுதான் வச்சிருப்பானா? சரி, அது பரவாயில்ல. ஆதி கேசவன் வைக்கலாம். ஆதின்னு என்ன? பழசு. அப்ப என்ன அர்த்தம்? பழைய மயிரான்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய இருக்கு, அங்க நான் போகல. ஏன்னா அப்போ திராவிட நாடு என்ற பத்திரிகையை பார்த்துட்டு தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ் பற்று ஊட்டிய பத்திரிகையாக இருந்தது, வளர்ந்தது இல்லைங்களா? இன்றைக்கு நிலைமை என்ன? எவ்வளவு நாள் நடத்த முடிஞ்சது? எனக்கு தெரிஞ்சு விடுதலையும் முரசொலியும் மட்டும்தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற பத்திரிகை. காலச்சூழல் கூட, நெருக்கடி நிலையில் கூட, செய்தி சொல்ல முடியாத நிலையில் கூட வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்னு நியூஸ் போடுவார் முரசொலியில. நான் அரசியல் பேசல, இதையில மட்டும்தான் பேசுறேன். வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்னு செய்தி, அதுக்கு வேற உள்பொருள் வேற. விளக்கெண்ணெய் தடவினால் சூடு குறையும், இதெல்லாம் முரசொலியில நெருக்கடியில வந்த செய்தி. அப்ப செய்தியை கொடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. இன்றைக்கும் அந்த பத்திரிகை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது நடக்கிற அந்த கணக்காக்க பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்ல இருக்கிறதால அந்த பத்திரிகை நடக்குது. வாசகர்கள் இருப்பதால் அந்த பத்திரிகை நடக்குதானா? இல்ல. வாசகருடைய போக்கு மாறி போச்சு. வாசகர்களும் அந்த நிலையை நோக்கி நம்ம போல, உணர்வை நோக்கி நம்ம போல, தமிழை நோக்கி நம்ம போல. அந்த பத்திரிகை பார்த்து சொன்னா உலக எல்லாம் வரும், எப்பயோ வரும். திராவிட நாடு எடுத்தாக்கா ரூசோவை பத்தி பேசும், வால்டரை பத்தி பேசும், சாக்ரட்டிஸை பத்தி பேசும். அந்த காலத்துல அந்த பத்திரிகைகள் அப்படி ஒரு அந்த பத்திரிகை தளம் சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு அது இல்லை, நான் சொல்ல வரல. இன்றைக்கும் இந்த இதழ்கள் முக்கியம். அது எவ்வளவுதான் நீங்க தொலைக்காட்சியை மற்றதை பார்த்தாலும் எடுத்து படிச்சு அதை உள்ள வாங்கிட்டு நாம அனுபவிக்கிறது பாருங்க, அதுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. இப்ப தொலைக்காட்சியில் உட்காந்து நான் படிச்சுட்டு இன்னும் கூட நேற்று கூட நாளைக்கு புதுக்கோட்டைக்கு போகணும், பேசுறோம். நான் செய்திகளை பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அது என்ன சொல்லுது, நான் என்ன படிச்சா ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நாம தனியா இருந்து செய்தித்தாளை பார்த்து அதை உள்ள வாங்கிக்கிற அந்த இதுக்கு பாருங்க, நம்ம மனதில் நிற்கும். என்ன செய்தி நிற்கும், எப்ப நடந்தது நிற்கும் இல்லைங்களா? அதுல பெரிய நாம் அவையறிந்து பேச வேண்டும். நேரம் அபியாசம் இல்லை. செய்தித்தாள் என்பது இன்றைக்கு இந்த ஊடகம் என்பது தேவையானது. அந்த செய்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றலாளர்கள், ஆளுமைகள், செய்தி சேகரிப்பாளர்கள், அவர்களே நம்ம பாராட்டணும். எந்த துறையிலையும் யாரையுமே நம்ம பாராட்டினாதான் அந்த துறை வளரும். செய்தி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய அந்த செய்தித்துறை வாழ்த்தி அவளுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அது இன்னும் பெருமையாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். 1964 பிப்ரவரி 7 பெங்களூரில் மிகவும் இன்னல்களுக்கு இடையில் ஒரு மாலை நாளிதழை தொடங்கினார் திரு பாசுமணி அவர்கள். அதன் பெயர் தினச்சுடர். அதாவது இப்படி ஒரு மாலை பத்திரிகையை யாராலும் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இருந்தது மாலை முரசு, மாலை மலர் போன்ற பத்திரிகைகள் இருந்தது. ஐயா அவர்கள் தினத்தந்திலே பணியாற்றி, பிறகு மாலை முரசிலே பணியாற்றி, சிபா ஆதித்யநாத் அவருடைய நேரடி கண்காணிப்பில் பணியாற்றி, பிறகு ராமச்சந்திரநாதனுடைய நேரடி கண்காணிப்பில் பணியாற்றிய பிறகு அவர் பெங்களூர் வந்து இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். மிக மிக அந்த காலத்துல ரொம்ப கடினமான பணி. ஐயா அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல செய்தி எடுக்கிறது ரொம்ப எளிது, செய்தியை சொல்றது ரொம்ப எளிது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் கடையில போய் நாளிதழ வாங்கணும் காலமெல்லாம் போய் காலையில் ஆனவெல்லாம் உலகத்தில் இருக்கிற பத்திரிகைலாம் நம்ம வாட்ஸ்அப்ல கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அதெல்லாம் தள்ளி 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 நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்க வேண்டியிருக்கு. அப்ப இப்படி செய்தி பகிர்வதும் செய்தியை கொணர்வதும் எளிதாகிவிட்ட ஒரு சூழல். அன்றைய கால 64 அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. ஒவ்வொரு எழுத்துக்களையும், அதாவது செய்திகளை முதல்ல சேகரிக்கணும், இரண்டாவது அந்த செய்திகளை எழுதணும்,
அதை வந்து தொகுக்கணும், அதை வந்து எழுத்துப்பிழை இருக்கா அது இருக்கா இது இருக்கா எல்லாத்தையும் பார்த்த பிறகு அதை அச்சு கோர்க்கணும். ஒவ்வொரு எழுத்தா இருக்கும் அதெல்லாம் அச்சு கோர்த்து அதை எழுத்துப்பிழை பார்த்து அதை சரி செய்து அதன் பிறகு அதை அச்சில் ஏற்றி அதை நம்ம நாளிதழாக கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பிடி. இதெல்லாம் எவ்வளவு நேரத்தில் நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம கையில 3 மணிக்கு அந்த நாளிதழ் இருக்குன்னா அவங்க எவ்வளவு விரைவா வேலை பார்ப்பாங்கன்னு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்த காலகட்டத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வந்து அந்த நாளிதழை அச்சிட்டு ஒரு வண்டியில வச்சுட்டு தள்ளிட்டு போறான், வித்துட்டு போறான், ஒரு தள்ளு வண்டியில வச்சு தள்ளிட்டு போறான். அப்படிலாம் ரொம்ப கடினமான ஒரு சூழல் வந்து பத்திரிகை நடத்திருக்கின்றார். இன்றைக்கு 60 ஆண்டுகள் கடந்து 61ஆம் ஆண்டில் தினச்சுடர் காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. இன்றைக்கு தினச்சுடர் நாளிதழ் காலத்துக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் ஒரு சூழலில் இப்போது வலையொலியில் யூடியூப் என்று சொல்லக்கூடிய வலையொலியில் வந்து தினச்சுடர் நாளிதழ் வர இருக்கின்றது. இனிமே பெங்களூர் தமிழ் சார்ந்த செய்தி நீங்க நிறைய கேட்க போறீங்க. நாங்க அந்த சிறப்பு மலர் வந்து புத்தகத்தை ஒட்டி சிறப்பு மலர் பண்றோம். அது எதுக்காக கொண்டு வரோம்னா, நம்ம தமிழுடைய கர்நாடகத்தில் வாழக்கூடிய, குறிப்பா கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழுடைய வரலாற்று செய்திகளை அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். நமக்கு இது தமிழ் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது அது பெருமிதம் பேசுகின்றது அல்ல, அல்லது வேற கவிதைகள் அது நான் மாதிரி சும்மா புகழ்ந்துரைப்பது அல்ல. வரலாற்றை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் நாம செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இப்ப 3வது ஆண்டா நாம வந்து கர்நாடக தமிழ் இதழியல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சிறப்பு இதழாக கொண்டு வரலான்னு ஒரு முயற்சி எடுத்த போது பல தகவல்கள் பதிவு செய்யாமலே இருக்கு. வரலாற்றுல எங்கேயுமே இல்லை. அந்த தகவலை தேடினா ரொம்ப கடினமா இருக்கு. நிறைய ஐயா அவர்கள் சொன்னது போல நிறைய பத்திரிகைகள் நடத்திருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் பெங்களூர்ல தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்துல வந்து மீட்போலின்னு ஒரு இதழ் நடத்தினதா கேள்விப்பட்டேன். அப்புறம் நம்ம ஐயா இப்ப சங்க தமிழ் குடல் முக்கூடல் சங்கம் நடத்திருக்காரு. இப்படி பல குரல் ஒளி அப்படிங்கிற ஒரு திருவள்ளுவர் சங்கத்தில் நடத்திருக்காங்க. இப்படி பல இதழ்கள் நடத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த இதழ்கள்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, அது வரலாறாக இருக்கிறது நிலைத்திருக்கிறது சொன்னாலும் கூட, தமிழ் இதழ்கள் இல்லையே என்ற அந்த ஒரு மனக்குறை இருக்கு. ஏன்னா சிற்றிதழ்கள் வந்து அப்படின்னா இந்த ஆரம்ப காலத்தில் ஒருவருடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கு இந்த சிற்றிதழ்கள் தான் மிகப்பெரிய ஒரு நாற்றங்காலாக இருக்கும். ஒரு எழுதுவாரு, அவர் செய்தி எழுதுறதுலாம் நம்ம பெரிய பெரிய பத்திரிகைலாம் போய் போனோம்னா அதுக்கு நிறைய இருக்கு. அவர் ஒரு பெரிய பத்திரிகையாளர் இருந்தாலும் அதில் வந்து அனுமதிப்பாங்க. ஆனா சிற்றிதழ்கள்ல சின்ன சின்ன கவிதை எழுத அனுமதிப்பாங்க, செய்திகளை போடுறத அனுமதிப்பாங்க, தொகுப்பு செய்திகளை போடுறத அனுமதிப்பாங்க. அது அவர்கள் ஊக்கத்தை தந்து அவர்கள் தொடர்ந்து எழுதுவதற்கு அவர்களை ஆட்சிப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து அந்த சிற்றிதழ்கள் ஏற்படுத்தியிருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகத்திலிருந்து எனக்கு தெரிந்து 2 சிற்றிதழ்கள் வருகிறது. ஒன்று நால்வர் என்ற அந்த காலாண்டு நாளிதழ். அது தமிழகமும் சொல்லலாம் கர்நாடகமும் சொல்லலாம், ரெண்டுமே கலந்து. ஆனா 4 பேருமே அதனுடைய ஆசிரியர்கள் வந்து கர்நாடகத்தை சேர்ந்த தமிழர்கள். ஒரு காலத்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்க இருந்தாலும் தமிழர்கள் அது வேறு விஷயம். இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஐயா அவர்கள் ராஜேந்திர பாபு ஐயா நால்வர் அப்படிங்கிற ஒரு, அதாவது ஒரு 140 பக்கம் வருங்களா ஐயா, 100 பக்கம். அது 100 பக்கத்திலையும் ஒவ்வொரு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்கத்தை நீங்க படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு இலக்கிய அறிவாவது வேணும். அப்படிப்பட்ட இலக்கிய பதிவுகளை செய்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு காலாண்டு இதழ். 3 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு இதழ். நல்ல இலக்கியம்னா அப்படிப்பட்ட ஒரு இலக்கியம். ஐக்கூ கவிதையிலிருந்து நல்ல வெண்பாக்கிலிருந்து மரபு கவிதை, புது கவிதை, எல்லா வகையான இலக்கியத்தையும் பேசிட்டு ஒரு இலக்கியம். அதே போல திருக்குறா நற்செய்தி மலர் அப்படின்னு நம்முடைய முகமது காசிம் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து நடத்திட்டு வர்றாரு. அது வந்து கேள்விப்படும் போது நம்ம இன்னும் இது குரானுக்காக இஸ்லாமியர்களுக்கான பத்திரிகைன்னு தோணும். ஆனா அதை படிச்சுக்கின்னு சொன்னா ஒரு செய்தி தான் வந்து 1 2 தான் அந்த இஸ்லாமிய செய்திகள் இருக்குமே தவிர, அந்த செய்தி கூட பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியா இருக்குமே தவிர, பல உடல்நல சார்ந்த விடயங்கள், அறிவியல் சார்ந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செயற்கை நுண்ணறிவு, இப்படி பல செய்திகளை அதுல கொண்டு வராரு. கரோனா காலத்தில் கூட இடைப்பட்ட ஒரு 2 3 மாதம் நிறுத்தியிருந்தாலும் கூட இடைவிடாமல் கொண்டு வரார். அந்த முயற்சியெல்லாம் நம்ம பெரிய அளவுல பாராட்டணும், அதை வாங்கி படிக்கணும். குறைஞ்சபட்சம் வந்து அவர்களுக்கு அதை காசு கொடுத்து வாங்கி படிக்கும் போது அந்த பத்திரிகைகளை கொண்டு வருவதில் அவர்களுக்கு பெருந்துணையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்படி நீங்களும் பலர் யாருக்கு வாய்ப்பு இருக்கின்றதோ பத்திரிகைகளை கொண்டு வர, சிற்றிதழ் ஒரு 4 பக்கம் இருந்தா கூட பரவாயில்ல, அந்த நாளிதழ் அந்த ஒரு ஏதோ சிற்றிதழ் கொண்டு வாங்க. அங்கங்க அந்தந்த பகுதியில் உள்ள சின்ன சின்ன எழுத்தாளர், குட்டி குட்டி எழுத்தாளர்களை கொண்டு வரும்போது அவர்களாம் நாளைக்கு பின்ன பெரிய பத்திரிகையாளர்களாக உருவாவதற்கு, பெரிய பெரிய செய்தியாளர்களாக உருவாருக்கு அது வழி ஏற்படும். ஒரு நல்ல நாற்றங்கால் போல செயல்படும் சிற்றர்கள். நம்ம வள்ளிக்கண்ணன் மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் வந்து சிற்றர்கள் பற்றிய ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்காரு. சிற்றர்கள் எப்படி ஒரு இலக்கிய பங்காற்றி இருக்கு, தமிழுக்கு எப்படி பங்காற்று பெரிய பணியை செஞ்சிருக்காரு. வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல்.
இது வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின நூல். இது மாசு சம்பந்தம் அவர்கள் எழுதிய நூல். எவ்வளவு தரவுகள் அப்படிங்கிறீங்க. அவ்வளவு தமிழ்ல வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. அதாவது வருது நிக்குது வருது நிக்குது, தொடர் முயற்சியாக போயிட்டே இருக்கு. இது இந்த தொடர் ஓட்டம்னு சொல்லுவாங்க, ரிலே ரேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு முயற்சி எடுப்பார்கள், அடுத்தடுத்த காலகட்டத்தில் அடுத்தடுத்தவர்கள் முயற்சி எடுத்து அதை கொண்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இப்ப நம்முடைய மூத்த தலைமுறை ஒரு முயற்சி எடுத்தார்கள், நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும், நம்முடைய அடுத்த தலைமுறை ஒரு முயற்சி எடுக்கணும். அப்படிங்கிற தொடர் முயற்சியில் தான் இன்னைக்கு இது போன்ற இதழியல் தடைத்திருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இதழியல் ஏன் தடைக்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு காலை உங்களை எல்லாருக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருந்தீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதழியலை நீங்கள் எதை பாதுகாக்கலாம்னு பரவாயில்ல, நீ எதை பாதுகாக்கலாம்னு பரவாயில்ல, உங்களுடைய பட்டப்படிப்பு சான்றிதழை பாதுகாக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தயவு செய்து இதழியலை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுங்களா? அதுதான் நம்முடைய வரலாறு. நம்ம தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எதையுமே வரலாறாக எழுதி வைக்கும் பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. எழுதி வைக்கிறதே இல்லை. ஆங்கிலேயன் அப்படி கிடையாது. ஒரு சுற்றுலா வருவான், சுற்றுலா வந்து பெங்களூர்ல சுத்தி பார்த்து இப்ப நம்ம என்ன முத்துமணி சந்திக்கிறாரு வச்சுங்களேன், உடனே அவருடைய நாட்குறிப்பு எழுதி வைப்பான். டுடே ஐ மெட் முத்துமணி அந்த ஸ்போக் சோஸ் தோசோஸ் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. இதெல்லாம் நான் சந்திச்சு, இதெல்லாம் பார்த்து இவர்களே சந்திச்சு அப்படின்ட்டு. இதையெல்லாம் அவர்கள் பல ஆண்டுகள் கழித்த பிறகு அது வரலாறாக மாறிவிடும். இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. எனவே தமிழர்கள் இன்றைக்கு நாம் வரலாறாக பதிவு செய்து வைப்பது என்னவென்றால் நாளிதழ்கள் தான், இது போன்ற இதழ்கள் தான். இவற்றை பாதுகாக்க வேண்டியது மிக 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 முக்கியமானது. எனவே தயவு செய்து அந்த நான் கடந்த ஆண்டே சொன்னது போல இல்லந்தோறும் தமிழ் நாளிதழ் உங்க இல்லங்களில் நீங்க வாட்ஸ்அப்ல தமிழ் நாளிதழ் படிங்க, ஆங்கில இதழ் படிங்க, அல்லது இணையதளத்தின் வழியாக நீங்க தரவிறக்கம் செய்து எதை விடாமல் படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் வீடுகளை அலங்கரிக்க ஒரு நல்ல அழகான ஒரு பூந்தொட்டி இருப்பது போல, உங்க வீட்டுல ஒரு நல்ல ஒரு மீன் தொட்டி இருப்பது போல, அந்த வீட்டை அலங்கரிப்பதற்கு ஒரு தமிழ் நாளிதழை வாங்கி உங்கள் வீட்டில் வையுங்கள். படிக்கலாம் பரவாயில்ல, தயவு செய்து வீட்டுல வாங்கி வைங்க. ரொம்ப அதிகமா செலவாயிடாது. அப்ப நான் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகும்? தினம் நாளிதழ் வாங்க எவ்வளவு ஆகும்? 150 இருந்து 200 ரூபாய் தான் செலவாகும். நாம போய் ஒரு 2 பேர் காஃபி அல்லது ஒரு இட்லியை சாப்பிட்டோம்னா, வடையை சாப்பிட்டோம்னா அந்த 200 ரூபாய் வந்து தானா காலியாயிடும். ஆகவே நீங்கள் தயவு செய்து தினமும் நம்முடைய வீட்டை தேடி அவர்கள் நாளிதழை கொண்டு வந்து எத்தனையோ விதமான உலகத்தின் அந்த உள்ளூர் செய்தி முதல் உலக செய்தி வரை நமக்கு கொண்டு வராங்க. அறிவியல் செய்தி முதல் இலக்கிய செய்திகள் வரை பல தகவல் நம்மளை கொண்டு வராங்க. நம்முடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார்கள், மருத்துவம் சார்ந்த தகவலை கொண்டு வருவார்கள். எனவே இதையெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி படித்து ஊக்குவித்தால், தமிழ் இதழியல் தடைத்தால், நாளைக்கு பின்ன ஒரு 100 ஆண்டுகள் கழித்த பிறகும் இந்த இதழாளர் நாள் கொண்டாடப்படும், இல்லைன்னா இடையில நின்று போயிடும். அல்லது இதழாளர் நாள் அப்படின்னா நாங்களாம் இதழாளர்கள், இதை வச்சு நாங்க என்னுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமில்ல, தமிழுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பணியை ஊடகங்கள், அது திரைப்பட ஊடகங்களா இருக்கட்டும், காட்சி ஊடகங்களா இருக்கட்டும், அச்சு ஊடகங்களா இருக்கட்டும், மிகப்பெரிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. எனவே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பெங்களூர்ல ஏதாவது தமிழ் தழைக்குதுன்னு சொன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான 3 பேர் யார் தெரியுங்களா? 4 பேர் யார் தெரியுமா? 1 ரஜினிகாந்த், 2வது கமலஹாசன், 3வது விஜய், 4வது அஜித். இவங்க 4 பேர் இல்லைன்னா நம்ம நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பிள்ளைங்களாம் தமிழ் படிக்க பேச தெரியுமா? பேசவே தெரியாது. இந்த சினிமா திரைப்படங்களை பார்த்துதான் அவன் கொஞ்சமாச்சா நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரிங்கிறான், இல்லைங்களா? எனவே அந்த ஒரு சின்ன ஒரு உதவி அவர்கள் செஞ்சுட்டாரு. நிறைய மற்ற பகுதியில் இருந்தாலும் கூட நல்ல விடைகளை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதனால அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி. அவங்களும் ஒரு வகையில் இதழாளர்கள் தான், தமிழ் வளர்ப்புதான். எனவே இப்ப நீங்களும் இதழாளர்கள் மாறிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்களே செய்தி கொடுக்குறீங்க. இப்ப எல்லாருக்குமே ஒவ்வொரு செய்தியை பகிர்றீங்க. ஒருத்தர் உங்களுக்கு அனுப்புற செய்தி 1000 பேருக்கு பகிர்ந்தாதான் நிம்மதியா இருக்கு நமக்கு. அந்த காலத்துல நம்ம வீட்டுல பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஆண்கள் ரொம்ப கேலி பண்ற ஒரு கிண்டல் பண்ற விஷயம் என்னன்னா, பெண்கள் 2 பேரும் சேர்ந்தா மற்றவங்களை பத்தி புரணி பேசுறதே ஒரு வேலையை வச்சிருக்காங்கப்பா. புரணி பேசுறது இல்லை, புரணி பேசுறது ரொம்ப கடினமான பணிங்க. அவ்வளவு எளிதில் நீங்க புரணி பேச முடியாது. ஏன் தெரியுமா? அவங்கள பத்தி எல்லா தகவலும் உங்க கையில இருக்கணும், அதை நினைவு வச்சுக்கணும், திரும்ப சொல்லணும்ல. அப்ப யார் அவங்க? மிகப்பெரிய இதழாளர்கள். அவங்க மிகப்பெரிய இதழாளர்கள். எனவே அந்த வகையில் நாங்க இப்ப செய்தியில எடுக்கணும் அப்படிதான். அங்க பேசிட்டே இருப்பாங்க, நான் செய்தி எழுதிட்டே இருப்பேன், கேட்டே இருப்பேன், எழுதிட்டே இருப்பேன். அப்படி போயிட்டே இருக்கு, ரெண்டுமே ஒரு சேர நடந்துட்டே இருக்கும். அதுபோல பெண்கள் நிறைய எண்ணிக்கையில் வந்து இதழாளர்கள் வர வேண்டும்.
அவர்களுக்கு அந்த திறமை இருக்கிறது சொல்லி இப்போது நம்முடைய இதழாளர்கள் மிகச்சிறந்த 10 முத்துக்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் விருது கொடுக்க இருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி அவளை மனதார பாராட்டி இந்த விருதை மிக பெருமிதத்தோடு வழங்குகின்றோம். இந்த விருதை கொடுக்கும்போது ஒருத்தர் கேட்டாரு, ஐயா நாங்க ஒரு சாதனையுமே செய்யலையே, அது இதழியல் சாதனையாளர் விருதுன்னு கொடுக்கீங்கன்னா நான் சொன்னேன், ஐயா 2 காரணத்துக்காக உனக்கு இந்த விருதை தரோம். ஒண்ணு, இந்த விருதை கொடுக்கறது எங்களுக்கு பெரிய சாதனை, இது எங்களுக்கு பெரிய சாதனை. இப்படி ஒரு நிகழ்ச்சி திரட்டி ஒரு 100 பேரை திரட்டி இவ்வளெல்லாம் செலவு செஞ்சு நாங்க ஒரு சாதனைன்னு ஒரு விருது கொடுக்குறோம், இது பெரிய எங்களுடைய சாதனை. 2வது சாதனை என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு 10 ஆண்டுகள் கழித்த பிறகு நாங்க யாருக்கு விருது கொடுத்துருக்கோம் தெரியுமா? இளவழகன் ஐயாவுக்கே விருது கொடுத்துருக்கோம்யா அப்படின்னு நாங்க பெருமைப்படுறது விருது கொடுக்குறோம். அதனால 3வது காரணம் இருக்கு, என்னன்னா இன்னொன்னு செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கு, அதையும் சேர்த்து செஞ்சிருங்க அப்படிங்கிறதுக்காக. அதனால அப்ப அது சாதனை வாழ்நாள் சாதனையாக மாறும் என்று சொல்லி இப்பொழுது நாம் 10 பேருக்கு இந்த விருதுகளை வழங்குகின்றோம்.